அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் திறக்கப்பட்ட நீர் கடலூர் மாவட்ட தடுப்பணைகளை தாண்டி கடலில் சென்று கலக்கும் ரம்மியமான காட்சிகள் வெளியாகியுள்ளது. அதனை பார்க்கலாம். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தேவநாதன். வணக்கம் தேவநாதன். தற்போது சாத்தனூர் அணையிலிருந்து எவ்வளவு கன அடி நீரானது திறக்கப்படுகிறது? முழு விவரங்கள். தமிழகத்துல வடகிழக்கு பருவமழை துவங்கியது முதலே பார்த்தோம் அப்படின்னா தமிழகம் முழுவதுமே பரவலாக கனமழையானது பெய்து வருகிறது. கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் நல்ல மழை பெய்தலின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா கடலூர் மாவட்டத்தில் ஓடும் தென்பெண்ணை ஆறு, கெடிலம் ஆறு, வெள்ளாறு, பரவனாறு, மணிமுத்தாறு போன்ற ஆறுகள்ல நல்ல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்ணீர் கரைபுரண்டு ஓடுகிறது. அதே போல மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் காரணமாக கொள்ளிடம் ஆற்றிலும் அதிக அளவில் நீர் செல்லும் காட்சியை காண முடிகிறது. இந்த நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்க சாத்தனூர் அணை முழுமையான கொள்ளளவை எட்டியதை தொடர்ந்து தென்பெண்ணை ஆற்றில் 15,000 கன அடி வரைக்கும் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. அங்கு தற்போது படிப்படியாக அந்த தண்ணீரின் அளவு குறைக்கப்பட்டாலும் ஆற்றின் வழியாக வரும் தண்ணீர் பார்த்தோம் அப்படின்னா அதிக அளவில் வந்து கொண்டிருக்கிறது. கடலூர் மாவட்டத்தில் இந்த ஆறு விஸ்வநாதபுரம், மருதாடு மற்றும் கடலூர் புதிய ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள தடுப்பணை என்று அனைத்து தடுப்பணைகளையும் தாண்டி தற்போது கடலூர் மாவட்டம் தாழங்குடா பகுதியில் போய் கடல்ல கலந்துட்டு இருக்கு. அதாவது இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு தடுப்பணையிலும் தண்ணீர் தேங்கி அதன் மேல் இந்த தண்ணீரானது வழிந்து அடுத்த தடுப்பணைக்கு அங்கும் வழிந்து என்று கடைசியாக சென்று தற்போது கடலில் முகத்துவாரம் வழியாக வங்கக்கடல்ல கலந்துட்டு இருக்கு. அந்த ஒரு ரம்மியமான காட்சியை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உங்கள் விவரங்களுக்கு நன்றி தேவநாதன்.